Hi students, today we are going to see Geography Unit 3 Components of Agriculture. Agriculture உடைய components பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். In this lesson, the learning objectives of to understand the nature of the Indian soil types and their distributions, to know about the importance of irrigations and the multi-purpose project in India, to study about agriculture, its type and importance, to understand the livestock and fishing resources of India, to compare the problem of farming in India. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம எப்படி வந்து நேச்சுரலாக இந்தியாவில் இருக்க டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸு அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டைப்ஸு என்னென்ன டைப்ஸில் அக்ரிகல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, நீர்வளம், நிலவளம், பாசன முறைகள், அது எல்லாம் அது இல்லாமல் நம்ம அக்ரிகல்ச்சரில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் சேர்த்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ listen carefully children, let us go for our lesson. Similar size in the world. The rich, deep and fertile soil support high density of population through agriculture prosperity. So soil பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் சோர்ஸஸ் தான். ஸோ இந்தியா சைஸ்லேயே இருக்க வேர்ல்டில் இருக்க மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிரேட் வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா அதில் ரிச் மினரல்ஸ் இருக்குது, டீப் ஃபெர்டைல் சாயில்ஸ் இருக்குது. ஸோ நல்ல சாயில்ஸ் வந்து நிறைய ஹை டென்சிட்டியாக இருக்கும் போது பாப்புலேஷனுக்கு பார்த்திங்கன்னா வந்து பாப்புலேஷனுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல தூண்டுதலாக இருக்கும், பாப்புலேஷன் அதிகரிக்கிறதுக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் டென்சிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா உருவாகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சாயில் பார்த்திங்கன்னா அப்பர் மோஸ்ட் லேயரில் இருக்கிறது தான், சர்ஃபேஸில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா மினரல்ஸ் இருக்கும், ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும், லிவிங் ஆர்கானிசம், ஏர், வாட்டர், இது எல்லாமே இருக்கும். ஸோ கிரெயின்ஸ் in the soil are of three categories, namely clay, slit and sands. Soils are generally formed by weathering of rocks under different conditions. Some soils are formed by the deposition of agents of denudation. Soils can vary greatly from one region to other. ஸோ சாயில் பார்த்திங்கன்னா வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆகுனா, அந்த பாறைகளை வந்து வெட்டப்படும் போது பார்த்திங்கன்னா சில மண் துகள்லாம் விழும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகி மண்கள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இல்லைனா வந்து ஏதாவது வந்து வெதர் கண்டிஷன் ஆறில் வந்து அடிச்சுட்டு வரும்போது ஸோ டீனியூடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ தேயுறுதல், அது அரிக்கப்பட்டு மண் வந்து அரிக்கப்பட்டு ஸோ அது மூலமாக பார்த்திங்கன்னா வந்து சாயில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து 8 டைப் இருக்குது. ஸோ அந்த 8 டைப் வந்து யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR அவங்க தான் பார்த்திங்கன்னா வந்து மண்களை வந்து 8 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் வந்து எப்போ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து எப்போ செட்டப் பண்ணுறாங்கன்னா 1953 வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ ICAR தான் சாயில் வந்து 8 வகையாக பிரிக்கிறாங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ என்னென்ன பிரிக்கிறாங்கன்னா பிளாக் சாயில், ரெட் சாயில், அலுவியல் சாயில், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில், arid and desert soil, laterite soil, peaty and marshy soil, saline and alkaline soil அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக கான்ட்ரிபியூட் ஆகிறது பிளாக் சாயில் தான், ஆல்மோஸ்ட் 30% இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில், அதுக்கப்புறம் அலுவியல் சாயில். ஸோ கம்மியாக இருக்கிறது வந்து saline and alkaline soil தான் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதில் எங்கெல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது இந்த சாயில், ஸோ க்ராப்ஸ் என்னென்ன வந்து எங்கெல்லாம் எந்தெந்த சாயிலுக்கு என்னென்ன க்ராப்ஸ் வந்து க்ரோ ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை பார்ப்போம். ஸோ அலுவியல் சாயில் பார்த்திங்கன்னா வந்து அதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்திங்கன்னா காதர், பாங்கர்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ காதர் பார்த்திங்கன்னா வந்து நியூ அலுவியல் சாயில்லாம் பார்த்திங்கன்னா வந்து காதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா லைட் கலர்ட், மோர் சிலிகேஷியஸ். ஸோ பாங்கர் பார்த்திங்கன்னா ஓல்டர் அலுவிலியம் கம்போஸ்ட் ஆஃப் லைம் நாடல்ஸ் அண்ட் ஹேஸ் கிளேயி கம்போசிஷன். இட் இஸ் டார்க் இன் கலர். ஸோ பார்த்திங்கன்னா அதில் லைம் நாடல்ஸ் இருக்கும், அந்த சுண்ணாம்பு தன்மையெலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வண்டல் மண் மாதிரி இருக்கும், கிளேயாக இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். ஸோ எப்படிலாம் ஃபார்ம் ஆகும்னா அந்த செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வென் தே ஸ்லோலி லூஸ். ஸோ அந்த மணல் ஓடைகள்லாம் பார்த்திங்கன்னா மெதுவாக போயிட்டு இருக்கும் போது அங்கே வந்து உருவாகிறது தான் பார்த்திங்கன்னா இந்த அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ரிச் இன் பொட்டாஷ், பாஸ்பரிக் ஆசிட், லைம் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ், பட் புவர் இன் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் பார்த்திங்கன்னா இந்த சாயில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதோட நேச்சர் பண்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ சாண்டி, லோம், ஸ்லிட், கிளே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ களிமண் டைப்பாக இருக்கும், வண்டல் மண் டைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா ரிவர் வேலிஸ், பிளெயின்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார். ஸோ இந்த அலுவியல் சாயில் என்னென்ன க்ராப்ஸ் க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், சுகர் கேன் அண்ட் ஆயில் சீட்ஸ். ஸோ அடுத்த பிளாக் சாயில் பார்ப்போம். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெரைவ் ஃப்ரம் த பாசல்ட்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ரெப். ஸோ அந்த தக்கான பகுதியில் உள்ள அந்த பாசல்ட் பாறைகள்னு இருக்கும். ஸோ அதுலேருந்து உருவாகிறது தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளாக் சாயில். ஸோ பாசல்ட் பாறைகள்லேருந்து உருவாகிறது தான் இந்த பிளாக் சாயில். ஸோ கலர் பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி பிளாக் கலர் இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் டைட்டானியம் அண்ட் அயன் வந்து இருக்குது அதில். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். கன்சிஸ்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் கார்பனேட்ஸ், ஹை quantities of iron, aluminum, lime and magnesium. So rich in potash, lime, aluminum, calcium and magnesium. Poor in nitrogen, phosphoric acid and humus. ஸோ நைட்ரஜன், பாஸ்பாரிக் ஆசிட்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹியூமஸும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சர் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி வெட்டாக இருக்கும் போது ஸ்டிக்கியாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா வந்து ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்சரிட்டி. ஸோ நல்லா வந்து மாய்ஸ்சர் வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்டியூஸ், கத்தியவார் பெனின்சுலா, தெலுங்கானா அண்ட் ராயலசீமா ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் நார்தர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகா. ஸோ இந்த பிளாக் சாயிலில் மெயினாக பார்த்திங்கன்னா காட்டன் வந்து நல்லா வளரும். மில்லட்ஸ், டொபேக்கோ அண்ட் சுகர் கேன் வந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீஜன்ஸில் என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்டியூஸ், கத்தியவார் பெனின்சுலா, தெலுங்கானா அண்ட் ராயலசீமா ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா. ஸோ ரெட் சாயில் பார்ப்போம். ஃபார்மேஷன், decomposition of Asian crystalline rocks like granites and gneisses and from rock type. ஸோ எப்படி உருவாகும்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த பழமையான பாறைகள், கிரானைட்டு, அந்த நைஸ் போன்ற பாறைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறைவு டீகம்போஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெட் சாயில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிச் இன் மினரல்ஸ் சச் அஸ் அயன் அண்ட் மெக்னீஷியமும் ஒரு அயனும் பார்த்திங்கன்னா அது ரிச்சாக இருக்கும். ஸோ டிஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் லைம்லாம் பார்த்திங்கன்னா வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட நேச்சர் எப்படி இருக்குன்னா லைட் டெக்ஸ்சர், porous friable presence of limited soluble salts, clay fraction of the red soils generally consist of kaolinitic minerals. ஸோ இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ, சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் சாயில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா ஸோ தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெட் சாயில் இருக்குது. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாலாம் இந்த ரெட் சாயில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெட் சாயில் என்னெல்லாம் வந்து விளைவிக்க முடியும்னா வீட்டு, ரைஸு, காட்டனு, சுகர் கேன், பல்சஸ்லாம் பார்த்திங்கன்னா விளைவிக்க முடியும். ஸோ லேட்ரைட் சாயில் பாருங்கள். ஃபார்மேஷன் in the region where alternate wet and dry condition prevail. It is formed by process of leaching. ஸோ லீச்சிங்ன்ற ப்ராசஸ் மூலமாக தான் இந்த லேட்ரைட் சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எங்கெல்லாம் வந்து இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ஹாட் ட்ரை கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஈரப்பதமும் இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஹாட் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து இந்த லேட்ரல் சாயில் வந்து இருக்கும். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம் வந்து இதில் இருக்கும். ஸோ நேச்சர் பாருங்கள். மோர் acidic on higher areas, poor in high level. Cannot retain moisture while plains they contains of heavy loam and clay and easily retain moisture. ஸோ அந்த ஹையர் அதிகமான ஹைட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா உயரமான மலைப்பகுதியெலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அமிலத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாழ்வான பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து அந்த குறைந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஈரத்தன்மையை வந்து தக்க வச்சுக்காதாமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த ஹெவி லோம் அண்ட் க்ளே டைப்பில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மண் இருக்கும் போது அதில் வந்து மாய்ஸ்சர் வந்து ரீட்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டட் சாயில்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் ஹில் சமிட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ரீஜன் ஆஃப் ஒடிசா. ஸோ இது ஹில்ஸ் டைப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹில் டைப்னால் என்ன வரும், காஃபி வந்து நல்லா விளைவிக்க முடியும். காஃபி, ரப்பர், கேஷ்யூ நட்ஸ் அண்ட் டேப்பியோக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டேப்பியோக்கானா அந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் பார்த்திங்கன்னா டேப்பியோக்கா அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ அடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில். differ from region to region.
depending on climate. Formation due to mechanical weathering caused by snow, rain, temperature variation. ஸோ எப்படிலாம் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ மூலமாக, ரெயின், டெம்பரேச்சரு, ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில் வந்து இருக்கும். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், ஆர் டிஃபிஷியன்ட் இன் பொட்டாஷ், பாஸ்பரஸ் அண்ட் லைம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நைட்ரஜன், பாஸ்பரஸ், லைம்லாம் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃபிஷியன்ட் இன் பாஸ்பரஸ், பொட்டாஷ் அண்ட் லைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சர் பார்த்திங்கன்னா லைட், சாண்டி, தின் அண்ட் ஃபவுண்ட் வித் த பீசஸ் ஆஃப் ராக். Their characters change with the parent rock, which very rich in humus. Slow decomposition made it acidic அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலையை வந்து மக்கும் தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ மண்ணில் வந்து இலை விழுந்துச்சுன்னா ஸோ அது வந்து சீக்கிரமாக வந்து மக்கிடும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து அந்த மக்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்காமா. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளாக் சாயிலெலாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மக்கும் தன்மை வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ரெட் சாயிலையும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில் வந்து இந்த தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸ்லோ டீகாம்போசிஷனால் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அசிடிக் வந்து இது வந்து அசிடிக்காக இருக்குது இந்த சாயில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் இருக்குன்னா, கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் சிக்கிம், ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ க்ராப்ஸ் என்னென்ன க்ரோ ஆகும்னு பாருங்கள். காஃபி, டீ, ரைஸ், மெய்ஸ், பொட்டேட்டோ, பார்லி, ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்பைசஸ். ஸோ ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில்ஸ் பார்ப்போம். ஃபார்மேஷன் டியூ டு ப்ரிவலன்ஸ் ஆஃப் த ட்ரை கிளைமேட், ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சரேட்டட் எவாப்ரேஷன். த சாயில் இஸ் ட்ரை. இட் ஆல்சோ லேக்ஸ் ஹியூமஸ் கண்டென்ட் டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் கவர். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து அந்த வறண்ட கிளைமேட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில்ஸ், அதாவது பாலைவன பகுதிகள் தான் ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து அதிகமாக வந்து இந்த ஆவி வந்து போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து ட்ரையாக தான் இருக்கும். இட்ஸ் ஆல்சோ லேக்ஸ் ஹியூமஸ். ஸோ வந்து அந்த இலைய மக்கும் தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சால்யூபிள் சால்ட்ஸ், ஆல்கலைன் வித் வேரியிங் டிகிரி ஆஃப் கால்சியம் கார்பனேட் அண்ட் புவர் இன் ஆர்கானிக் மேட்டர்ஸ், ரிச் எனஃப் இன் பாஸ்பேட் தோ புவர் இன் நைட்ரஜன். ஸோ கலர் பாருங்கள், லைட் இன் கலர், நேச்சர் பார்த்திங்கன்னா லைட் இன் கலர், லோ ஹியூமஸ், ஃப்ரியபிள் ஸ்ட்ரக்சர், லோ இன் மாய்ஸ்சர். ஸோ இது எங்கெல்லாம் இருக்கும், ராஜஸ்தான், நார்தர்ன் குஜராத் அண்ட் சதர்ன் பஞ்சாப். ஸோ இங்கே என்னெல்லாம் க்ரோ பண்ண முடியும்னு பார்த்துங்க. மில்லட்ஸ், பார்லி, காட்டன், மெய்ஸ் அண்ட் பல்சஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வித் இரிகேஷன் மூலமாக பண்ணுறாங்க. நீர்ப்பாசன வசதியோடு தான் இது வந்து பண்ண முடியும். ஏன்னா அங்கே வந்து தண்ணி கிடைக்காது இல்லையா. ஸோ நீர்ப்பாசன உதவியோட மில்லட்ஸு, பார்லி, காட்டன், மெய்ஸ் அண்ட் பல்சஸ்லாம் விளைவிக்க முடியும். saline and alkaline soils. So formation due to ill drainage which cause water logging, injurious salts are transferred from subsurface to the soil by the capillary action. It causes the salination of the soil அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வடிகால் அமைப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்கன்னா வந்து அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மண்ணுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ கேப்லரி ஆக்ஷன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்குள்ளே போயிடும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வந்து அந்த வாட்டர் வந்து லாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேலே வந்து அந்த வாட்டர் தங்க ஸோ அந்த கெட்ட உப்புலாம் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போய் சேர்ந்துடும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சாயில் வந்து சலைனேஷன் ஆகிடுது, உப்புத்தன்மை ஆகிடுது, ஆல்கலைன் சாயில் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லிபரேட் சோடியம், மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சல்ஃபேட் அண்ட் சல்ஃபரஸ் ஆசிட். So nature consists of undecomposed rocks and mineral fragments which on weathering. So இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, இந்த ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ பீட்டி அண்ட் மாஷி சாயில் பார்ப்போம். ஸோ சலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில் தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். அந்த 8 டைப் ஆஃப் சாயில்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து சலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில் தான் கம்மியாக இருக்கும். ஸோ பீட்டி அண்ட் மாஷி சாயில்ஸ் பார்க்கலாம். Formed in humid region from the organic matter. It is found in the areas of heavy rainfall and high humidity. Peaty soils are black, heavy and highly acidic. So chemical properties என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். Deficient potash and phosphate. Phosphateum potassium வந்து deficient இருக்கு. Contains considerable amount of soluble salt and 10 to 40% of organic matter and high proportion of vegetable matter. So nature contain considerable amount of soluble salt. ஸோ அதே தான் மேலே இருக்கிறதே தான் பார்த்திங்கன்னா கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது எங்கெல்லாம் இருக்குன்னா கோட்டயம் அண்ட் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் ஒடிசா அண்ட் தமிழ்நாடு, சுந்தர்பன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் பெங்கால், இன் பீகார் அண்ட் இன் அல்மோரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட். ஸோ இங்கே என்னென்ன விளைவிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா வந்து பேடி, ஜூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். அலுவியல் சாயில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எங்கெல்லாம் பார்த்தோம், மகாராஷ்டிரா அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து அலுவியல் சாயில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கங்கா, பிரம்மபுத்திரா ரிவர் வேலி, உத்தராஞ்சல், உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அலுவியல் சாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆரிட் சாயில்லாம் பார்த்திங்கன்னா வந்து குஜராத், நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் குஜராத், ராஜஸ்தான், ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து இரிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாயில் டீக்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலம் பார்ப்போம். ஸோ சாயில் டீக்ரேஷன் பார்த்திங்கன்னா வந்து மண் சீரழிவு அப்படின்னு சொல்லி தான் சாயில் டீக்ரேடேஷன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. சாயில் எரோஷன் மூலமாக இந்தியாவில் வந்து எத்தனை மில்லியன் ஹெக்டேர்ஸில் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 147 மில்லியன்ஸ் ஹெக்டேர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சாயில் எரோஷன் வந்து ஏற்பட்டிருக்கு, மண்ணரிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த மெயின் ப்ராப்ளம் ஆஃப் த இந்தியன் சாயில்ஸ் ஆர் சாயில் எரோஷன், ஷீட் எரோஷன், ரில் எரோஷன், குல்லி எரோஷன், ravine and badland, degradation of soil, waterlogging, saline and alkaline, salt flats. Types of soils are different erosions. So method of conservation and management of soil. So எப்படிலாம் வந்து சாயில் வந்து கன்சர்வ் பண்ணலாம், சாயில் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அஃபாரஸ்டேஷன், காடுகள் வந்து உருவாக்குறது, கன்ஸ்ட்ரக்டிங் டேமேஜ் அண்ட் பேரேஜஸ். ஸோ ட்ராம் கட்டுறது, இல்லை வந்து பேரேஜஸ்னால் பார்த்திங்கன்னா குற்றுக்கணைகள் அப்படின்னு சொல்கிறது, ஒரு சின்ன குற்றுக்கணைகள் மாதிரி கட்டுறது அப்படின்னு சொல்கிறது தான் பேரேஜஸ் அப்படின்னு சொல்கிறது. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிரேசிங், அந்த மேய்ச்சலெல்லாம் தடுக்கிறது. ஏதாவது வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் வந்து ஆடு மாடெல்லாம் விட்டு மேய்ச்சலை தவிர்க்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணலாம். இம்ப்ரூவ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், கான்டர் மெத்தட், rotation of crops, counter bundling, strip cropping, plantation of shelter beds, adopting the technique of sustainable agriculture or different conservation methods for better soil management அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இரிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீர் பாசனம் அப்படின்றது தான் இரிகேஷன். ஸோ வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிளான்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் இஸ் கால்ட் இரிகேஷன். ஸோ ஆர்டிஃபிஷியல் நேச்சராக இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் மீன்ஸாக வந்து நமக்கு வந்து இரிகேஷன் வந்து பண்ணலாம், நீர் பாசனம் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து தண்ணி வந்துட்டே இருக்க இது கிடையாது. ஸோ நம்ம அன்நேச்சுரலாக வந்து ஆர்டிஃபிஷியல் மீன்ஸாக பார்த்திங்கன்னா தான் இரிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு இடத்துல வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நல்லா தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சாயில் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் பார்த்தோம். ஸோ வந்து இரிகேஷன் மூலமாக தான் நம்மளால் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண முடியும். ஸோ சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் கொடுத்துருக்காங்க. கேனல் இரிகேஷன், வெல் இரிகேஷன், டேங்க் இரிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேனல் இரிகேஷனில் பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் அவர் கண்ட்ரி. பெர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா அண்டர் கேனல் இரிகேஷன் இன் அவர் கண்ட்ரி இஸ் 24%. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இயர் புக் 2017 பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கேனல் இரிகேஷன் தான். ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா வந்து 20% சோர்ஸ் வந்து கேனல் இரிகேஷன் மூலமாக தான் இருக்குது. ஸோ ஏரியா அண்டர் இரிகேஷன்ஸ். Canals are the effective source of irrigation in areas of low level relief, deep fertile soils, perennial sources of water and extensive command area. The canals are of two types. So canals வந்து 2 types பிரிக்கிறாங்க. ஸோ அந்த தாழ்வான சமநிலை பகுதி, ரொம்ப வந்து லோ டீப் ஃபெர்டைல் சாயில், இந்த மாதிரி பகுதியெலாம் பார்த்திங்கன்னா வந்து கால்வாய் பாசனம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுண்டேஷன் கேனல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு கால்வாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம், எந்த பேரேஜ் மூலமாக டேமோ இல்லாமல் டேரெக்டாக வந்து தண்ணி எடுக்கிறது தான் இன்னுண்டேஷன் கேனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் கேனல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த டைவர்ஷன் ஆஃப் ஃப்ளட் வாட்டர் ஃப்ரம் த ரிவர்ஸ் அண்ட் ரிமைன் ஆப்ரேஷனல் டூரிங் ரெய்னி சீசன். ஸோ இந்த கேனல்ஸை பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ளட்டு இருக்கும் போது வந்து நம்ம வந்து இப்படி வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டேரெக்டாக வந்து தண்ணியை வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெர்னியல் ரிவர்ஸ்னால் பார்த்திங்கன்னா வந்து வற்றாத கால்வாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் டெவலப்ட் ஃப்ரம் பெர்னியல் ரிவர்ஸ் பை கன்ஸ்ட்ரக்டிங் பேரேஜ் டு ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஸோ ஃப்ளோ ஆஃப் வாட்டருக்கு வந்து நம்ம அதே ஒரு பேரேஜ் மாதிரி கட்டுறோம். இன் அவர் கண்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த கேனல்ஸ் ஃபாலன்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. திஸ் கேனல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் இரிகேஷன். ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த பெர்னியல் கேனல்ஸ் வந்து நிறையவே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பாருங்கள். In India, the total area under canal irrigation is about 15.8 million hectares in 2015. About 60% of the canals irrigated areas falls in the northern plains of India, particularly in Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan
and Bihar. In south and central India, Andhra Pradesh, Maharashtra, Karnataka, Madhya Pradesh, Chhattisgarh, Odisha and Tamil Nadu are the more important states where canal irrigation is found. So canal irrigation பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸ் இரிகேஷனுக்கு. அதில் வந்து ரொம்ப பண்ணுறது வந்து இந்த பெர்னியல் கேனல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னுண்டேஷன் கேனல்ஸை விட பெர்னியல் கேனல்ஸ் தான் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ வெல் இரிகேஷன் வந்து நமக்கு தெரியும். A well is a hole or trough, usually vertical, excavated in the earth for bringing groundwater of the surface. நம்ம கிணறு வந்து நிலத்தை வந்து தோண்டி அதில் வந்து வாட்டர் வந்து எடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த வெல் இரிகேஷன். வெல் இரிகேஷன் is the most important source of irrigation as it contributes about 60% of net irrigated area in India. It is cheap, dependable and popular source of irrigation in the country. Well irrigation is unavoidable in the region of low rainfall and becomes essential one where the canals and tank irrigation is not available. Wells are of two types, open wells, tube wells அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் வெல்ஸ்னால் பார்த்திங்கன்னா வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து சஃபிஷியண்ட்டாக அவைலபிளாக இருக்கும். நம்ம கிணறுகளில் ஓப்பன் டைப்பில் இருக்க கிணறுகள் தான் ஓப்பன் வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The areas in Ganga Plains, Deltatic region, Mahanadi, Godavari, Krishna, Kaveri and parts of Narmada and Tapati valleysலாம் ஓப்பன் வெல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டியூப் வெல்ஸ்னால் பார்த்திங்கன்னா டியூப் வெல்ஸ் ஆர் டெவலப்ட் இன் த ஏரியா ஆஃப் லோ வாட்டர் டேபிள், சஃபிஷியன்ட் பவர் சப்ளை அண்ட் soft subsurface geological units. Tube wells are predominant in the states of Gujarat, Maharashtra, Punjab, Madhya Pradesh and Tamil Nadu அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டியூபெல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆழ்துணை கிணறு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து அதான் பார்த்திங்கன்னா டியூபெல்ஸ். நமக்கு வந்து லோ வாட்டர் டேபிள் தான் இருக்கும். ஸோ கிணறுலாம் தோண்டினா வந்து நமக்கு வந்து தண்ணி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆழ்துணை கிணறுல வந்து ஒரு 1000 அடி, இப்போலாம் 1000 அடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டீப்பாக வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே எந்தெந்த ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடுலாம் இந்த டியூபெல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டேங்க் இரிகேஷன் பார்ப்போம். So tank is natural or man-made hollow on the surface developed by constructing a small blunt around it across the stream. ஸோ இந்த ஒரு ஆற்றோடை கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் மாதிரி கட்டி ஸோ அதுலேருந்து தண்ணி எடுத்துக்கிறது தான் பார்த்திங்கன்னா டேங்க் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டேங்க் இரிகேஷன் பார்த்திங்கன்னா ஓல்டு சிஸ்டம் இந்தியாவில். இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து இரிகேஷன் இட் ஆல்சோ இரிகேஷன் ஃப்ரம் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். லேக்ஸ்லேருந்து பாண்ட்ஸ்லேருந்தும் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து டேங்க்கில் வச்சுட்டு ஸோ இரிகேஷன் பண்ணுறதும் டேங்க் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Tank irrigation is popular in the peninsular India due to the following reason. The undulating relief and hard rocks and make difficult to dig canals and wells. ஸோ அந்த பாறைகள்லாம் இருக்கும்போது நீங்கள் கிணறும் போட முடியாது, ஆழ்துணை கிணறும் போட முடியாது. ஸோ பாறைக்குள்ளே போக போக தண்ணி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ரிவிலேஜஸ் சுச்சுவேஷனில் தான் டேங்க் இரிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் டிப்ரெஷன் சர்வசஸ் ரிசர்வாயர்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் பெர்னியல் ரிவர்ஸ், impermeable rock structure which do not permit percolation, scattered nature of population and agriculture fields. ஸோ நிறைய பாப்புலேஷன் இருக்கும்போது ஸோ குறைவான மக்கள் தொகை பரவலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸோ குறைவான நிலங்களும் வந்து இருக்கும்போது ஸோ இந்த டேங்க் இரிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் இரிகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்ட் 2 வீடியோவாக பார்ப்போம். எனக்கு அப்லோடிங் இஷ்யூஸ் இருக்கனால என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவோட புக் பேக் கொஷின்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ரிவர், பெனிஃபிட் ஸ்டேட், இரிகேஷன், ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. நம்ம நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் ரிவர், பெனிஃபிட் ஸ்டேட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் பாருங்கள், ரிவர் வந்து தாமோதர், பெனிஃபிட் ஸ்டேட் வந்து ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். அடுத்தது பக்ரானங்கல் ப்ராஜெக்ட், ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர் சட்லஜ், பஞ்சாப், ஹரியானா அண்ட் ராஜஸ்தான். ஸோ அடுத்த ஹிராக்குட் டேம், லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு. ஸோ ரிவர் மகாநதி, பெனிஃபிட் ஸ்டேட் ஒரிசா. ஸோ அடுத்த கோசி ப்ராஜெக்ட் தெரியும். ஸோ கோசி வந்து சாரா ஆஃப் பீகார். ஸோ கோசி ரிவர் அது. ஸோ பெனிஃபிட் ஸ்டேட் வந்து பீகார் அண்ட் நேபாள். ஸோ சாரா ஆஃப் பீகார். ஸோ பெனிஃபிட் ஸ்டேட் வந்து பீகார். ஸோ வேறு கண்ட்ரியோட ஷேர் பண்ணது இந்த கோசி ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நேபாளோட இந்தியா நேபாள் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ வந்து பீகார் அண்ட் நேபாள்.
ஸோ அடுத்து துங்கபத்ரா ப்ராஜெக்ட் பாருங்கள். துங்கபத்ரா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. அடுத்த டெஹ்ரி டேம். டெஹ்ரி டேம் வந்து இங்கே கொடுக்கல, பட் அது பார்த்திங்கன்னா வந்து ஹையஸ்ட் டேம் இந்த வேர்ல்ட். பக்ரானங்கல் வந்து ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இந்த வேர்ல்ட். ஸோ டெஹ்ரி டேம் வந்து ஹையஸ்ட் டேம் இந்த வேர்ல்ட். ஸோ ரிவர் வந்து பகீரதை. பெனிஃபிட் ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட். ஸோ அடுத்த சாம்பல் வேலி ப்ராஜெக்ட், சாம்பல் ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ். அடுத்தது நாகார்ஜுன சாகர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆந்திர பிரதேஷ். ஸோ இதுவும் நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆந்திர பிரதேஷ், நாகார்ஜுனா, ஸோ தெலுங்கு, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட். ஸோ அது பார்த்திங்கன்னா நர்மதா ரிவர். பெனிஃபிட் ஸ்டேட் வந்து மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். அடுத்த நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட்டும் பக்ரானங்கல் ப்ராஜெக்ட்டும் பாருங்கள் சேமாக இருக்கும். ஸோ ரிவர் வந்து சட்லஜ். பெனிஃபிட் ஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா வந்து சேமாக இருக்கும், ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப். ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்ரானங்கலும் இந்திரா காந்தி சேம் டு சேம். ஸோ அடுத்தது வந்து மேட்டூர் டேம், நமக்கு தெரியும் காவேரி, தமிழ்நாடு. ஸோ ஹைட்ரோ பவர் மெகாவாட்ஸ் கொடுத்துருக்காங்க, 40 மெகாவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மேப்பை வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ அங்கே கொடுத்ததோட இந்த மேப்ஸில் வந்து எந்தெந்த டேம்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மேப்பில் வந்து எழுதிக்கோங்க என்னென்ன வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாமோதர் எடுத்துகிட்டு ஸோ இது வந்து ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் வந்து கவர் பெனிஃபிட் ஸ்டேட் வந்து ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி இங்கே கீழே எழுதி வச்சுட்டு ஸோ அந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். ஸோ அடுத்த டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சரை ஒவ்வொரு ஊரில் எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ நேம் பாருங்கள், ஜும். பிளேஸ் வந்து அசாமில் வந்து அது ஜும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சரில். அடுத்தது கேரளாவில் வந்து பூனம். ஆந்திர பிரதேஷ், ஒடிசாவில் வந்து பொடு. ஸோ அடுத்தது பீவர், மாஷன், பெண்டா, பீரா. ஸோ இது பார்த்திங்கன்னா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு புதுசாக இருக்குது இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் நேம்ஸு. பீவர், மாஷன், பெண்டா, பீரா பார்த்திங்கன்னா வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷில் வந்து சொல்கிறாங்க. அதாவது மத்திய பிரதேஷில் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பெர் ட்ராப் மோர் க்ராப், இம்ப்ரூவிங் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா, PMKSY. The Government of India has been implementing centrally sponsored scheme on micro irrigation with the objective to enhance water efficiency in the agriculture sector by promoting appropriate technological interventions like drip and sprinkle irrigation technologies and encourages the farmers to use water saving and conservation technologies. ஸோ அதாவது ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன், அப்படியே தண்ணி வந்து டைரெக்டாக பாய்ச்சி விடாமல் ஸோ ட்ரிப்பாக வந்து தண்ணி வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறது, ஸ்ப்ரிங்கிள் மெத்தட் மூலமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனாவில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா பெர் ட்ராப் மோர் க்ராப்ஸ். ஒரு சொட்டு நீர் பாசனம் மூலம் ஒரு சொட்டு நீராக ஊற்றி ஸோ அந்த பாசனத்தை வந்து க்ராப் வந்து வளர வைக்கிறது. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஆன் மைக்ரோ இரிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, பெர் ட்ராப் மோர் க்ராப் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனாவில் வருது. இம்ப்ரூவிங் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, வாட்டர் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி கன்சர்வ் பண்ணுறது தான் இந்த பெர் ட்ராப் மோர் க்ராப். The following are the 5 leading states which accounts for 78% of the total progress under micro irrigation scheme. ஸோ அது என்னென்னு பாருங்கள், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு. ஸோ அடுத்த பாருங்கள், க்ராப்பிங் சீசன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நார்த்தன் ஸ்டேட், சதர்ன் ஸ்டேட்டுன்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ காரிஃப் சீசன் பாருங்கள் ஜூன் டு செப்டம்பர், ராபி சீசன் வந்து அக்டோபர் டு மார்ச், ஜைட் சீசன் வந்து ஏப்ரல் டு ஜூன். ஸோ ஜூனில் ஆரம்பித்து ஜூனில் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் பாருங்கள் காரிஃப் சீசன் இருக்கா இல்லையா. ஸோ நார்த்தன் ஸ்டேட்டில் வந்து ரைஸ், காட்டன், பாஜ்ரா, மெய்ஸ், ஜோவர், தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆர்சிபின்னு எடுத்துக்கோங்க. ஸோ காரிஃப் பார்த்திங்கன்னா கோழின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நார்த்தன் ஸ்டேட்டில் ஸோ கோழி வந்து நார்த்து. ஸோ ஆர்சிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்னா ரைஸு, சீனா காட்டனு, பீனா பாஜ்ரா. ஸோ இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மெய்ஸ், ஜோவர், தூர். ஸோ மெய்ஸு, ஜோவர், தூர்லாம் பார்த்திங்கன்னா நார்த்தன் ஸ்டேட்டில் இருக்கும். சதர்ன் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா வந்து ரைஸு, ராகி, மெய்ஸ், ஜோவர், க்ரோனட். ஸோ சதர்ன் ஸ்டேட்டில் வந்து காட்டன் வந்து வராது, ராகி நம்ம ஊரில் வந்து ராகி யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த மெய்ஸு, ஜோவர், க்ரோனட், கடலைக்கொட்டை. ஸோ இதெல்லாம் வந்து சதர்ன் ஸ்டேட்டில் இருக்கும்.
அடுத்த ராபி சீசன் பாருங்கள், அக்டோபர் டு மார்ச். வீட், கிராம், ரேப் சீட், மஸ்டர்ட், பார்லி. ஸோ இதெல்லாம் வந்து நார்தர்ன் ஸ்டேட்டில் ராபி சீசனில் வந்து வரும். சதர்ன் ஸ்டேட்டில் பாருங்கள், ரைஸ், மெய்ஸ், ராகி. ஸோ மேலே என்ன இருக்கோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்டில் ராபி சீசன் வந்துருக்கும். ரைஸ், மெய்ஸ், ராகி, கிரவுண்ட்நட், ஜோவர். ஸோ அடுத்தது வந்து ஜெயிட் சீசன் பார்ப்போம், ஏப்ரல் டு ஜூன். ஸோ இங்கே வந்து வெஜிடேபிள், ஃப்ரூட்ஸ், ஃபாடர்லாம் இருக்கும். சதர்ன் ஸ்டேட்டில் ரைஸ், வெஜிடேபிள்ஸ், ஃபாடர். ஸோ ஜெயிட் சீசன்லேயும் நம்ம வந்து ரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சதர்ன் ஸ்டேட்டில் பாருங்கள், 3த்துலேயும் வந்து ரைஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஞாபகம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ அடுத்த பாருங்கள், மேஜர் க்ராப்ஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா. ஸோ என்னென்ன பாருங்கள், ஃபுட் க்ராப்ஸ், கிராஷ் க்ராப்ஸ், பிளான்டேஷன் க்ராப்ஸ், ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ். நான் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபுட் க்ராப்ஸ் என்னென்ன, கேஷ் க்ராப்ஸ் என்னென்ன, பிளான்டேஷன் க்ராப்ஸ் என்னென்ன, ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ் என்னென்ன, இதை முதல்ல நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபுட் க்ராப்ஸ் பாருங்கள், வீட், மெய்ஸ், ரைஸ், மில்லட்ஸ், பல்சஸ், எக்ஸெட்ரா. அதே கிராஷ் க்ராப்ஸ் பாருங்கள், சுகர் கேன், டொபேக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட், எக்ஸெட்ரா. பிளான்டேஷன் க்ராப்ஸ், டீ, காஃபி அண்ட் ரப்பர். ஸ்பைசஸும் வரும் பிளான்டேஷன் க்ராப்ஸில், டீ, காஃபி, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ். அடுத்த ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ் பாருங்கள், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ். ஸோ நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, வீட்டு, மெய்ஸு, ரைஸ், அதுக்கப்புறம் காட்டன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் கேஷ் க்ராப் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ கேஷ் க்ராப் பார்த்திங்கன்னா காட்டன். ஸோ கமர்ஷியலுக்காக ஒரு பணம் ஈட்டுவதற்காக க்ராப் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா வந்து கேஷ் க்ராப்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்லோடிங் இஷ்யூஸ் இருக்கனால நான் பார்ட் 3 வீடியோ உடனே அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.